உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கோவிலுக்கு போன ராணிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ராணியை போய் கூட்டுறன்னு போன சித்தார்த்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்மளை சுத்தி என்னமா நடக்குது? ஏமா தர்ஷினி, நீ சித்தார்த்துக்கு போன் பண்ணி பாத்தியா? தாத்தா, அண்ணா அண்ணி 2 பேரோட போனும் நாட் ரீச்சபிள் தான் வருது. அப்பா, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், லைனே கிடைக்கலப்பா. ஐயோ, இவங்க 2 பேரும் எங்க போனாங்க? என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ பரமேஸ்வரா, என் பேரனையும் பேத்தியையும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வராம காப்பாத்தணும். இவங்க வேண்டிக்கிட்டா மட்டும் அந்த ராணி உயிரோட வந்துட போறாளா என்ன? அதானே, எல்லாரையும் செத்ததுக்கு அப்புறம் தான் ஐஸ் பாக்ஸ் குள்ள வைப்பாங்க. ஆனா அந்த ராணிய ஐஸ் ஃபேக்டரிக்குள்ளேயே வச்சு முடிச்சாச்சு அவளை. மாமா பாத்தீங்களா? சும்மா சொல்லக்கூடாது. வர வர நீங்க வில்லன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க மாமா. டேய், இப்பதான்டா உங்களுக்குலாம் நான் பாக்குறதுக்கு காமெடியன் மாதிரி இருக்கேன். ஆனா ஆரம்பத்துல இருந்து நான் தான்டா வில்லன். சித்தார்த்துக்கு ரிங்கு போகுது. இருங்க. பாருங்க. தாத்தா, என்னடா சித்தார்த், ஏன்பா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? இல்ல தாத்தா. என்னடா, என்னதான் ஆச்சு? தாத்தா, ராணியை நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். ஹாஸ்பிட்டல்லையா? டேய், என்னப்பா சொல்ற? ராணிக்கு என்ன ஆச்சு? சரி, எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லு, நாங்க எல்லாம் உடனே கிளம்பி வரோம். இல்ல தாத்தா, உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நான் டாக்டர் வெளியே வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, உடனே பண்ணுப்பா. என்னாச்சு தாத்தா? என்னாச்சுங்க? ராணிக்கு என்னாச்சா? தெரியலம்மா, சித்தார்த் எதுவும் விவரமா சொல்லல. ஐயோ அப்பா, ராணிக்கு ஒண்ணும் இல்லல்ல? தெரியலம்மா, டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்களாம். சரி வாங்க, நம்ம உடனே ஹாஸ்பிடலுக்கு போலாம். இல்லம்மா தர்ஷினி, சித்தார்த் டாக்டரை பார்த்து பேசிட்டு அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லியிருக்கான். சரி, வெயிட் பண்ணி பாப்போம். ஐயோ மாமா 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 ப்ளீஸ்மா, சத்தியமா ராணி உயிரோட இருக்க மாட்டாமா. இந்த போன் காலை வச்சு நீங்க எதுவும் டிசைட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா ப்ளீஸ்மா. ஐயோ, மனோ வேற அந்த ராணிய சரியான ஜாலக்காரின்னு சொல்லுவான். அவ இந்த தடவையும் தப்பிச்சு நம்ம மூஞ்சில கறி பூசிட்டாளோ. சித்தார்த் கண்டிப்பா ராணியை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருப்பான். இதை நாம சொன்னா நம்ம மேல 2 பேரும் கோவப்படுவாங்க. இப்போதான் என்ன அவங்க லிஸ்ட்லயே ஏத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எதுக்கு வீண் வம்பு? நம்மளும் அப்படியே சொல்லுவோம். அக்கா, கண்டிப்பா ராணி சத்ருவாக்கா. பாத்தீங்களா, மாமாவே சொல்லிட்டாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. டாக்டர், டாக்டர், ராணிக்கு என்னாச்சு? ராணி எப்படி இருக்கா? She is all right now. பிரீத்திங் ப்ராப்ளம் இப்ப குறைஞ்சிருக்கு. இப்ப அரை மயக்கத்துல இருக்காங்க. மத்தபடி அவங்க நார்மலா இருக்காங்க. அவங்க நல்லா ஆனதும் நீங்க கூட்டிட்டு போகலாம். இல்ல டாக்டர், அவளை காணோன்னு எல்லாரும் வீட்டுல பதறி போயிருக்காங்க. நீங்க வேணா இப்பயே கூட கூட்டிட்டு போங்க. பட் தே நீட் ரெஸ்ட். அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். யா, ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.